மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோட அரசியல் வாழ்க்கையை பத்தி பேசுறப்ப நம்ம இருக்கக்கூடிய அந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதியை தவிர்த்துட்டு பேச முடியாது. 96ல நடந்த எலெக்ஷன்ல இங்க பர்கூர்ல அவங்க மிகப்பெரிய அளவுல தோல்வியை தழுவினது இன்று வளமும் கூட அரசியல் களத்துல விமர்சனத்திற்கு உள்ளாகிட்டு இருக்கு. உண்மையாலும் பர்கூர்ல 96 தேர்தல் களத்துல என்ன நடந்துச்சு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதனால தோல்வி விட்டுறாங்க அப்படின்னு பல காரணங்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பர்கூர்ல வந்திருக்கோம். இங்க இருக்க மக்கள் கிட்ட பேசலாம், என்ன நடந்துச்சு அப்படின்ற விரிவான தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜனங்க தான் போடாம கோல்மால் பண்ணிட்டாங்க பணத்துக்கோசரம். அவ்வளோதான், பணத்துக்கோசரம் தான் கை மாறினாங்க. அவ்வளோதான். அது ரொம்ப கடுமமான இருந்துச்சுங்க. ஒரு எப்படி சொல்ல போகிறோம்னாக்கா, ஒரு தாயை விட்டு ஒரு தாய்க்கு துரோகம் பண்ண மாதிரி தான் நினச்சி பார்க்கணும். அதெல்லாம் யாராலையும் ஜீர்ணிக்க முடியல. ஆனால் நடந்தது உண்மை. இன்னொன்று, நாம் தானே ஜெயிக்க போகிறோன்ற ஒரு அசட்டுத்தனம் இருந்திருக்கலாம் அவங்க கட்சிக்காரர் சார்பில். அப்போது ஃபீல் பண்ணதுன்னா நாம் போட்டது போட்டோம். சில மக்கள் உங்கள் மனதில் என்ன இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி சில பேர் காசுக்காகவோ பண்ணியிருக்கலாம். சில பேர் இந்த மாதிரி ஆட்சி மாறட்டும், மாறினா இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு போட்டிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா வந்து நல்லா தான் பண்ணாங்க. பர்கூரையை வந்து அந்த அம்மா தான் இதை தமிழ்நாட்டை வந்து திரும்பி பார்க்குற மாதிரி அந்த அம்மா தான் பண்ணாங்க. இல்லாதவங்களை விட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் அந்த ஜனங்க இல்லாதவங்க வந்து இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்டாங்கன்ற ஒரு அந்த ஆதங்கத்தில் ஓட்டை மாற்றி போட்டுட்டாங்க. மீதி ஒன்று, அதாவது ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக மாறின ஒரு அலை தான், மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த அலையால் தான் இப்போ அந்த 96ல் மாறினாங்க. அதுக்கப்புறமா எப்பயுமே ஏடிஎம்கே தான் இங்கே வரும். எல்லாம் இங்கே இருக்கிற ஜனங்க தான், வேற யாரும் காரணம் கிடையாது. அவங்க தோக்கிறதுக்கு காரணம் வந்து ஜனங்க தான். ஏன்னா மாற்றம் அப்படி இப்படி மாறின்னு தான் இருக்கும். ஒன்மேன் ஆர்மியாக இருந்தாங்க. அவங்களை எதிர்த்து போட்டியிடுறவங்கெல்லாம் டெபாசிட் கூட வாங்குவாங்களான்னு நினச்சாங்க. ஆனால் அரசியலில் எது வேணாலும் நிகழும்ன்றதுக்கு அது ஒரு அத்தாட்சியாக நடந்த சம்பவம். தோல்விக்கு காரணம் கொஞ்சம் சதி. அப்போ அந்த டைமில் நிறையா கொஞ்சம் அவங்களுக்கு பண்ணிட்டாங்க, கட்சியில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க. வேற ஒன்றும் அவங்களாம் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எடுத்தவே பர்கூருனா இது அம்மா தொகுதி அப்படின்னு. ஏன்னா வந்து புரட்சி தலைவர் அம்மா அவங்களுக்கு தான் இந்த தொகுதி ஆட்சி. அவங்க நின்று ஒரு 3 டைம் 4 டைம் அவங்க தான் வந்திருக்காங்க. அதனால இது அம்மா தொகுதின்னு பேர் வந்தது. பர்கூருக்கு பேர் வந்தது அம்மா தொகுதி. பர்கூர் அண்ணாவை பர்கூர்லையா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தோக்கடிச்சது தொகுதியா? ஆனால் அப்படியான்னு என்ன பேசிக்கிறதுனா பெரிய அதிர்ச்சி மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. ஒரு முன்னாள் முதல்வர் நின்ன தொகுதி இது, ஒரு முதல்வரையே தோக்க வச்ச ஒரு தொகுதியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பேர் அதிர்ச்சி தான். அதாவது அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அது நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். அந்த முறை மட்டும் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்களா பர்கூர் எங்கேயோ போயிட்டு. அதாவது ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக மாறின ஒரு அலை தான், மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த அலையால தான் இப்போ அந்த 96ல் மாறினாங்க. அதுக்கப்புறமா எப்பயுமே ஏடிஎம்கே தான் இங்கே வரும். அந்த பர்கூரை பொறுத்த வரைக்கும் யாரோட கோட்டையா இருக்கு? இப்போ எப்பயுமே ஏடிஎம்கே கோட்டை தான். அது ஏதோ ஒரு இதுவா அஸ்மாத்தா வந்தது. அது மீறி இந்த முறை திமுக வந்துச்சு. ஸோ நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்துச்சு. ஜனங்க தான் போடாம கோல்மால் பண்ணிட்டாங்க பணத்துக்கோசரம். அவ்வளோதான், பணத்துக்கோசரம் தான் கை மாறினாங்க. அவ்வளோதான். அம்மா இங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இங்க முதல்வராக இருந்தப்ப எது மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க? அழகா கொண்டு வந்தாங்க, சூப்பரா இருந்தாங்க. இப்பதான் மாறிடுச்சு. 96ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இங்க தோல்வி விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்திருக்கும்ல. அப்ப அந்த நாள் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப கடுமமான இருந்துச்சுங்க. ஒரு எப்படி சொல்ல போகிறோம்னாக்கா, ஒரு தாயை விட்டு ஒரு தாய்க்கு துரோகம் பண்ண மாதிரி தான் நினச்சி பார்க்கணும். அதெல்லாம் பர்கூரை வந்து இந்த பர்கூர் வந்து தாலுகா பண்ணுறன்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதில் சில பேர் அப்செட் ஆகிட்டாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்கிறது, அந்த காலகட்டத்து விலைவாசி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றம். அடுத்தது வந்து மக்கள் ஒரு மாற்றம் வேணும்ன்ட்டு மாற்றிட்டாங்க. இந்த அம்மா வந்து கேர்லெஸ் இருந்துட்டாங்க. நல்லா ஒரு சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிருந்தாக்கா அவங்க தான் வந்திருக்கணும். இந்த இவர் வந்து நிறைய கொஞ்சம் சுகமான ஆட்சிக்கும் போது கொஞ்சம் நல்லா கோல்மால் பண்ணிட்டாங்க. போட்டு போட்டவங்களே திருப்பி போட்டு வர வச்சுட்டாங்க. ஒன்மேன் ஆர்மியாக இருந்தாங்க. அவங்களை எதிர்த்து போட்டியிடுறவங்கெல்லாம் டெபாசிட் கூட வாங்குவாங்களான்னு நினச்சாங்க. ஆனால் அரசியலில் எது வேணாலும் நிகழும்ன்றதுக்கு அது ஒரு அத்தாட்சியாக நடந்த சம்பவம்.
அப்புறம் 91ல மக்கள் இங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆமா 96ல அப்படியே எதிரா மாறுது. ம். அதுக்கான காரணம் என்ன? ஏன் மக்கள் புறக்கணிச்சாங்க? மக்கள் புறக்கணிச்சாங்கன்னாக்கா அவங்க ஆக்டிவிட்டி தான். பர்கூர் வந்து அம்மாவோட கோட்டை. இருந்தது பர்கூர் தொகுதி அம்மாவோட கோட்டை. அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்க அவங்க இருந்தப்ப என்ன மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு? சில நலத்திட்டங்கள் வந்துச்சு. அவங்க இருக்கும்போது நலத்திட்டங்கள் தான் அவங்க இருந்திருந்தா இன்னும் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. இதே பர்கூர் தொகுதிக்கு நல்லதாக பண்ணியிருப்பாங்க. 96ல அவங்க தோல்வி விடுறாங்களே, அப்ப நீங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்ணீங்க? அப்போது ஃபீல் பண்ணதுன்னா நாம் போட்டது போட்டோம். சில மக்கள் உங்கள் மனதில் என்ன இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியுமா? முடியாது. இந்த மாதிரி சில பேர் காசுக்காகவோ பண்ணியிருக்கலாம். சில பேர் இந்த மாதிரி ஆட்சி மாறினா இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு போட்டிருக்கலாம். அவங்க இருந்த ஆட்சியில் நல்லா இருந்தது. 96ல் வந்து ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க. 92ல இருந்து அவங்க இருந்தாங்க. 92ல இருந்தாங்க, 96ல இருந்தாங்க. ஆனால் நல்லா தான் பண்ணாங்க. அப்போ ஜனங்க வந்து ஒரு நன்றி விசுவாசம் மறந்துட்டாங்க. 91ல இங்க ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. நல்லா செழிப்பா இருந்துச்சு. 96ல தோல்வி விடுறாங்க சுகவனம் அவர்கிட்ட தோல்வி விடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதை வந்து அந்த அம்மா வந்து அந்த ஜனங்களுக்கு மாத்திரம் ஒரு நல்ல ஒரு செழிப்பை பண்ணாங்க. மற்ற ஜனங்களுக்கு பண்ணலன்னு ஒரு ஈகோ ப்ராப்ளத்தில் இது மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டதை சொல்கிறாங்க. சில பேர் வாங்கினாங்க, அந்த கட்சிக்காரங்களே கொடுத்தாங்க, நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல அந்த மாதிரி சொன்னாங்க. உட்கட்சி பூசல்னு சொல்ல வரீங்களா இல்லை வேற? இல்லை மக்களுடைய இது இப்போ அந்த கட்சி சார்பில் போகிறாங்க, அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க, நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஆனால் அந்த அம்மா வந்து நல்லா தான் பண்ணாங்க. பர்கூரையை வந்து அந்த அம்மா தான் இதை தமிழ்நாட்டை வந்து திரும்பி பார்க்குற மாதிரி அந்த அம்மா தான் பண்ணாங்க. இல்லாதவங்களை விட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் அந்த ஜனங்க இல்லாதவங்க வந்து இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்டாங்கன்ற ஒரு அந்த ஆதங்கத்தில் ஓட்டை மாற்றி போட்டுட்டாங்க. மீதி ஒன்று. அவங்கள பற்றி உங்களோட பார்வை என்ன? அவங்க ஒரு தைரியசாலி. இன்னொன்று ஜனங்களை நேசித்து ஜனங்களுக்கு என்ன தேவையோ அவங்க மனசில் பதிய வச்சு ஜனங்களுக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு ஜனங்களாக பொதுமக்களுக்காகவே அவங்க வந்து சேவை செஞ்சுட்டு போனாங்க. அவங்க கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பொதுமக்களினுடைய எண்ணமே அவங்க மனசுல இருந்துச்சு. இப்போ 91ல அவங்க போட்டிட்டு இங்கே தான் வெற்றி பெறாங்க. 96ல இங்கே தோல்வி அடைகிறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? எல்லாம் இங்கே இருக்கிற ஜனங்க தான், வேற யாரும் காரணம் கிடையாது. அவங்க தோக்கிறதுக்கு காரணம் வந்து ஜனங்க தான். ஏன்னா மாற்றம் அப்படி இப்படி மாறின்னு தான் இருக்கும். இப்போ பர்கூர் யாரோட கோட்டையா இருக்கு? இப்போதைக்கு டிஎம்கே கோட்டையா இருக்கு. டிஎம்கே கோட்டையா இருக்கு. பர்கூர் 96, 91 எலெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஜெயலலிதா அம்மா நின்று தோத்துட்டாங்க. அதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். 91ல இங்க வெற்றி பெறாங்க, 96ல தோல்வி விடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? தோல்விக்கு காரணம் கொஞ்சம் சதி. அப்போ அந்த டைமில் நிறையா கொஞ்சம் அவங்களுக்கு பண்ணிட்டாங்க. கட்சியில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க. வேற ஒன்றும் அவங்களான தோக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கட்சியில் இருக்கிறவங்களே கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. 96லையா அம்மா ஜெயலலிதா அம்மா போட்டுட்டாங்க. அவங்க வெற்றி பெற்றாங்களா தோல்வி விட்டுறாங்க? தோல்வி விட்டுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து லோக்கல் கேண்டிடேட் நின்னாங்க அவங்க, அதனால வந்துட்டாங்க. நீங்க 96ல அவங்கள பார்த்திருக்கீங்களா? இங்க வரப்ப ஜெயலலிதா அம்மா அவர்களை பார்த்திருக்கீங்க? இல்லம்மா, அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு விவரம் கிடையாது. ஆனா கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கேன். ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் தோத்த இடம் பர்கூர் தான். அதுதான் அப்போ அந்த இதுல. இப்ப அதிமுக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெயலலிதா அம்மா ஆளுமை இல்லாத ஒரு அதிமுக எப்படி சிறப்பா செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்களோட கருத்து என்ன அதை பத்தி? அநேகமா அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா இங்கே கோஷ்டி பிரச்சனை தாங்க. கோஷ்டி பிரச்சனை தான் அங்கே. ஏன்னா இங்கே அந்த இனத்துக்கு அவங்க மாத்திரம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஜெயலலிதா அம்மா இல்லாத அதிமுகவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெயலலிதா அம்மா இல்லாத அதிமுக ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. திமுக தான். திமுக தான். இப்போ இந்த கோட்டை பர்கூர் இப்போ எப்படி யாரோட கோட்டையா இருக்கு? பர்கூர் திமுக தான். ஆனா இந்த முறை எம்பி எலெக்ஷன்ல டவுட்டா தான் இருக்கு. நீங்க இந்த ஊரை தாண்டி வெளியூர்லாம் போவீங்கல்ல, போவோம். அப்போலாம் யாரா கேட்பாங்கல்ல பர்கூர் அப்படின்னா அம்மா தொகுதின்னு தான் சொல்லுவாங்க. எடுத்தவே பர்கூருனா இது அம்மா தொகுதி அப்படின்னு. ஏன்னா வந்து புரட்சி தலைவர் அம்மா அவங்களுக்கு தான் இந்த தொகுதி ஆட்சி. அவங்க நின்று 3 டைம் 4 டைம் அவங்க தான் வந்திருக்காங்க. அதனால இது அம்மா தொகுதின்னு பேர் வந்தது. பர்கூருக்கு பேர் வந்தது அம்மா தொகுதி. அரசியல் ரீதியா நீங்க இந்த மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டங்கள் போறப்ப பர்கூர் அப்படின்னா அம்மா இங்க தானே போட்டிட்டு அப்படின்லாம் கேட்குறாங்க. பர்கூர் அண்ணாவை பர்கூர்லையா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தோக்கடிச்சது தொகுதியா ஆனா அப்படியான்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? தோற்கடிக்கப்பட்டது நம்மளுக்கு ஒரு ஃபீல் பண்றோம். என்னடா இது மாதிரி ஒரு முதலமைச்சரே தோக்கடிச்சிட்டோமே ஒரு ஃபீல் பண்றோம். அவ்வளவு வருத்தம் இருக்கு. வருத்தம் இருக்கு. அவங்க இங்க தொகுதி எம்எல்ஏவாக இருந்தப்ப என்ன மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க? எல்லா திட்டம் அம்மா சொன்ன அத்தனை திட்டம் வந்துச்சுங்க.
எந்த ஒரு பிரச்சனை அரிசி பருப்புக்கு நெகநெட்டுக்கோ அந்த இந்த கரண்ட் மின்சாரத்துக்கோ எந்த ஒரு குறைக்கும் இல்லை. வியாபாரம் பிரச்சனை கூட நல்லாவே இருந்தது. இப்போ 96 அந்த ரிசல்ட் வந்திருக்கும்ல, பர்கூரில் போற்றியிட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அடைந்தார், சுகவனமரிடம் தோல்வி அடைந்தார் அப்படின்ற செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்கல்ல. கண்டிப்பா. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அந்த நாள், எப்படி உணர்ந்தீங்க நீங்க, என்ன பேசிக்கிட்டீங்க அக்கம் பக்கத்துல எல்லாம்? என்ன பேசிக்கிறதால பெரிய அதிர்ச்சி மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. ஒரு முன்னாள் முதல்வர் நின்ன தொகுதி இது, ஒரு முதல்வரையே தோக்க வச்ச ஒரு தொகுதியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். பேரதிர்ச்சியா தான். ஆமா, யாரும் தோப்பாங்கன்ட்டு யாரும் எப்பயுமே அதை பத்தி பேசுறது உண்டா நீங்க உங்க? கண்டிப்பா. நாங்க வெளியூரெல்லாம் நிறைய போறோம். பர்கூர்னு சொன்னாவே அப்படியா அம்மா நின்ன தொகுதியா, அப்பா அம்மாவே தோக்க வச்சுட்டீங்களே, அந்த மாதிரி பேசிக்கிறோம். இந்த மாவட்டத்தை விட்டு வேற மாவட்டங்கள் எங்கேயாச்சும் உங்க தொழில் ரீதியாகவோ இல்லை தனிப்பட்ட ரீதியாக போறப்ப பர்கூர் அப்படின்றப்ப முதல்வர் உங்க தொகுதியில் தான் நீங்க ஓட்டு போடாம விட்டீங்க, தோல்வி அடைஞ்சாங்கல்ல அப்படின்னு மக்கள்லாம் உங்ககிட்ட கேட்கறது உண்டா? ஐ மீன் பர்கூர் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் பேசுறது உண்டா? மக்கள் பேசுறாங்க, அவங்க கட்சிக்கு அவங்க பேசுறாங்க, நம்முடைய இதுக்கு நம்ம பேசணும். நீங்க 96 ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதிக்கு வரப்ப பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்துருக்கிறேன். அரிமான ஒரு தங்க தமிழ் மாதிரி தாய்க்கு ஒரு என்ன பெத்த தாய் கூட அந்த அளவுக்கு செஞ்சிருக்காது. தேர்தல் வெற்றி ரிசல்ட் அறிவிச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப வந்து இந்த தொகுதியில் போட்டியிட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோல்வி உற்றார் அப்படின்ற ஒரு செய்தி கேட்டிருப்பீங்க. யாராலையும் ஜீர்ணிக்க முடியல. ஆனா நடந்தது உண்மை. இன்னொன்னு, நாம தானே ஜெயிக்க போறோன்ற ஒரு அசட்டுத்தனம் இருந்திருக்கலாம் அவங்க கட்சிக்காரர் சார்பில். அதனால அதை இவங்க ஆப்போசிட் கேண்டிடேட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பர்கூர் யாரோட கோட்டையா இருக்கு? இப்போ வந்து ஈசி கோவிந்தராஜன் சொல்லிட்டு ஏடிஎம்கேவோட கோட்டை தான் இருக்கு. இது இந்த வாட்டி ஏடிஎம்கே தான். இல்ல இப்பயும் ஏடிஎம்கே கோட்டை தான் இல்லையா? இப்போ வரப்போற எலெக்ஷன்ல கம்பல்சரி ஏடிஎம்கே கோட்டை இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு அதிமுக எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு நிறைய இருக்கு. பர்கூர் பொறுத்த வரைக்கும் பர்கூர்ல இந்த வாட்டி கம்பல்சரி அதுதான் வரும். ஈசி கோவிந்தராஜன் ஒருத்தர் இருக்காரு, இப்போ அவர் தான் நிக்கிறாரு. இந்த தொகுதி அவரு தான், அவர் சொல்றதான் நடக்கும். இல்ல பர்கூர் தாண்டி இப்ப வெளியே போறப்ப அம்மா உங்க தொகுதியில தான் போட்டிட்டு தோத்து போனாங்களா? கண்டிப்பா கேக்குறாங்க, கண்டிப்பா கேக்குறாங்க. அதாவது அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல, அது நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த முறை மட்டும் இந்த தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்களா பர்கூர் எங்கேயோ போயிட்டு இருந்துக்கும். அந்த அம்மா வந்த பின்னாடி தான் இந்த பர்கூர்லேயே வந்து எல்லா நிறைய நல்லது நடந்துச்சு. எல்லா அதாவது ஐடிஐ வந்துச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் வந்துச்சு, தாலுக்கு வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. பட் எல்லாமே கொடுத்தும் ஜனங்க வந்து அப்படியே அகைன்ஸ்ட் ஆகிட்டாங்க. அதனால அதுக்கப்புறமா இந்த பர்கூர்னா ஜெயலலிதா வந்து அந்த பேரை சொன்னாவே ரொம்ப அகைன்ஸ்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாம் பண்ணி நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு நாள் உங்களுக்கு ஜெயலலிதாவே தோத்துட்டாங்களா அப்படின்ற தோத்தப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நல்லதை செஞ்சவங்களுக்கு அன்னைக்கு வந்து ஒரு பஸ்ஸு கூட அங்கே நிற்காது அவங்க ஆட்சியில். இந்த அம்மா வந்த பின்னால அங்கே கரெக்டாக பர்கூரில் பஸ் நிற்கணும், போகணும், வரும் எல்லா பஸ்ஸும் வந்து போகணுன்னாங்க. ஒரே சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட உடனடியே ஸ்டெப் எடுப்பாங்க. இப்போ யாரும் எடுக்கிறவங்க இல்லை. அவங்க வர்ற காசை கூட வராது பண்ணின்னு உக்காந்துக்கிறாங்க. என்ன பண்ணுங்க? இங்கே பிரச்சாரத்தப்பெல்லாம் அம்மா வரதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வந்திருக்கேன். அந்த அம்மா ஊர்லேயும் போய் கூட ஒரு நாள் சாப்பிட்டு வந்துக்கிறேன். நன்றி, அந்த வீட்டாண்ட போய் கூட சாப்பிட்டு வந்துக்கிறேன். அவங்கள பற்றி உங்களோட பார்வை என்ன? அவங்க ஒரு தைரியசாலி. இன்னொன்று, ஜனங்களை நேசித்து ஜனங்களுக்கு என்ன தேவையோ அவங்க மனசில் பதிய வச்சு ஜனங்களுக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு ஜனங்களாக பொதுமக்களுக்காகவே அவங்க வந்து சேவை செஞ்சுட்டு போனாங்க. அவங்க கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பொதுமக்களினுடைய எண்ணமே அவங்க மனசில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த ஊரை தாண்டி வெளியூர்கள்லாம் பயணம் படுவீங்க இல்லையா, அப்போ வந்து பர்கூர் அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்கள் தொகுதியில் தான் நின்னாங்க, ஏன் வாக்களிக்கல அப்படின்லாம் மக்கள் கேட்கறது உண்டா? அப்போ அந்த மத்தியில் கேட்டாங்க நிறைய பேர். இப்போவும் அந்த மாசு இந்த மாதிரி பண்ணாங்கன்ற ஒரு அது அவ பேருன்றதா இல்லை நம்பிக்கை துரோகன்றதா தெரியல, எப்பாச்சும் கேட்பாங்க. ஆனால் அப்போ மும்மூரமா பர்கூர்னாலே அது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி, ஏன்னா ஜெயலலிதாவை தோற்க வச்சிக்கலன்ற மாதிரி ஒரு 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 நவப்பயிர இருந்தது. இப்போ அது அம்மாவே போயிட்டாங்க இல்லையா, அதனால அது ஒன்றும் பெருசா யாரும் மிஸ் பண்றீங்களா? அவங்களோட தலைமை அதிமுகவில் அவங்க இருந்தப்ப இருந்த தலைமை மிஸ் பண்றீங்களா, இல்லை எப்படி பாக்குறீங்க? தலைமையை மிஸ் பண்றாங்களான்றதை விட நம்ம தொகுதிக்கு அவங்க இருந்திருந்தாக்க இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி திட்டங்கள் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம தொகுதியில் இருந்த வரையிலும் சில வளர்ச்சி செயலாக்கங்கள் திட்டங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்தது. அடுத்த முறையும் அவங்க சாலிடாக ஜெயிச்சிருந்தாங்கன்னாக்கா நம்ம ஊர் இன்னும் கொஞ்சம் பெருசாக கண்டிப்பாக வளர்ந்துருக்கும். அதுக்கு பின்னாடி வந்தவங்க யாரும் பெருசாக உள்ளூர்காரங்களே கூட பெருசாக ஒன்றும் மெனக்கெடலை.